வந்து அது அந்த இதுக்கே போயிடும். ஒன்னொன்னையுமே ரசிப்போம், எல்லாத்தையுமே. அது இதுதான் அதுதான் அப்படிங்கறதெல்லாம் கிடையாதுங்க. அதனாலதான் வீடு இருக்கு இல்லைங்களா, ஒரு வீட்டுக்குள்ளார போகும், கதவு தெரியும், பின்னாடி பேக் சைடு வரைக்கும் தெரியும். ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நின்னா இல்ல நம்ம மூவ் பண்ணும்போது அதையும் கூட பார்ப்போம். அந்த வீட்டுல கட்டளை எங்க வெளிப்பு போட்டிருக்காங்க, எப்படி இருக்கு, பின்னாடி பேக் சைடு வரைக்கும் தெரியும். பஸ் இப்படி நிக்குது இல்லைங்களா, இன்னும் அப்படி தெரியும். அது எல்லாத்தையுமே ஒரு இதா ரசிப்போங்கிற அதை சொல்ல. அதான் எங்களுக்கு வித்தியாசமானவங்க தான் நாங்க 2 பேரும். ஆனா எங்க 2 பேருக்கும் அந்த இதெல்லாமே கனெக்டா இருக்கிறதுனால பிரச்சனை இல்லைங்க. நிறைய பேர் அது சொல்லுவாங்க, எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற அவரு எங்களுக்கு ஒத்தே வரமாட்டாங்க, அவரோட டேஸ்டே வேற அப்படின்வாங்க. டிவியே 2 வச்சு கல்கட்டால ஒரு நான் திங்க் பண்றேன், ரொம்ப நிறைய சர்ச் பண்ற போது நிறைய புக்ஸ் எல்லாம் படிக்கணும், எப்படி இந்த தாட் நமக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இது இருக்கும் சார். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மரங்க என்னோட வாழ்க்கையில். அதுலைங்க சார் ஒரு மரம், இந்த இப்போ நம்ம கொஞ்ச நேரத்தில் ஒரு சின்ன பெண்ட் அடிச்சுன்னு ஒரு மரம் வருங்க சார். அந்த மரத்தோட பேசிட்டு, சாமி என்னை காப்பாது, நல்லா படிக்கணும், எனக்கு மார்க் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கும்பிட்டு இருப்பேங்க சார். ஒரு நாள் அந்த பப்ளிக் வர்ற போதுங்க சார், ஏன்னா அந்த மரத்தையெல்லாம் நான் ஈஸியாக அவ்வளோ பார்க்க முடியாதுங்க சார். பஸ்ஸில் வருவேன், பஸ் சரியான கூட்டமாக இருக்கும், தொங்கிட்டு வருவான் உள்ளுக்குள்ளே, ரஷ்ஷாக இருக்கும். அப்போ வந்து அப்படியே ஒளிஞ்சு நின்று அந்த மரத்தை பார்ப்பேங்க சார். பார்த்துட்டு எனக்கு நான் நல்லா மார்க் வாங்கணும், பப்ளிக்கில் நல்லா மார்க் வாங்கணும், வாங்கினா உனக்கு 4 நாள் காணிக்க போடுறேன்னு சொல்லிட்டு கடைசியாக வேண்டிக்கிட்டுங்க சார். வேண்டிக்கிட்டு பார்த்தா அந்த காணிக்க போடவே முடியலைங்க. நான் வந்து இதாகி நான் கோயம்புத்தூர்லாம் போய் ரீச் ஆகி பண்ணி அப்புறம் ஒரு 4-5 வருஷம் கழிச்சுங்க சார் நான் வந்து இந்த பஸ்ஸில் வந்து அந்த 4 நாள் காசை, அது கூட பஸ்ஸை நிற்காமல், இந்த இடத்துல ஸ்டாப்பிங் கிடையாதுங்க சார், பஸ் நிற்காமல் போயிட்டு இருக்கோம். நான் தூக்கி அந்த காசை அந்த மரத்துக்கு வீசினேங்க சார். அந்த மரம் பாருங்க சார், இப்போ வரும் ஸ்லோ பண்ணிக்கலாமாங்க அப்படியே அந்த காசு போடுறதுக்கு அப்புறம் இதுங்களா 7-8 வருஷம் கழிச்சு. அப்போ எப்படி பண்ணேன்னா வந்து ஒரு காரில் இல்லைங்க சார், நிறுத்தியெல்லாம் நான் போட முடியாது இல்லைங்களா. அப்போ பஸ்ஸில் போக போக தூக்கி வீசிட்டு போனேன் அந்த காசை. ஏன்னா 10th பப்ளிக்கில் நான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்தேன், அதுக்கு அப்படி வேண்டிட்டு போனேன். சரிங்க, போகலாம். அப்படியே சண்டை கீழே தூதுர் மட்டும் இருக்குங்க சார். இங்கே மேலே தான் குளக்கம்பை அப்படிங்கிறது வந்து பஜாருங்க. அப்போது நான் லீவில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் வந்து அம்மா முறுக்கு சுட்டுங்க சார். அது ஒரு கூட நிறைய கொடுப்பாங்க, கொண்டு வந்து ஒரு கடைக்கு போடணும், ஒவ்வொரு கடைக்கு போடணும். அப்படியே போங்க அந்த இடத்துல சொல்லுவோம், அந்த காருக்கு வழி விட்டுட்டுங்க, அந்த வழி விட்டுட்டு அப்படியே சொல்லுவோம் சார். இந்த கூடை வச்சுட்டு வருவோங்க சார். வரும்போது ஒவ்வொரு சனிக்கிழமை வந்து கூடையில் கொண்டு வந்து ஒரு அந்த மாயாண்டி கடைன்னு இருக்குது, அங்கே கொண்டு வந்து எல்லாமே கொடுப்பேன். கொடுத்துட்டு அந்த கூடையில் ஒரு 1000 முறுக்கு கொடுப்பாங்க, கொண்டு வந்து கொடுத்துருவேன். ஒரு நாளுங்க சார் இப்படி கூடையை தூக்கிட்டு நான் மாட்டி இப்படி வந்துட்டு இருந்தேன்னா, இந்த இடத்துலங்க சார் ஒருத்தர் வந்து நல்லா ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டுங்க சார் வந்து, தம்பி அதில் எனக்கு ஒரு 5 முறுக்கு கொடுறா அப்படின்னு சொல்லி கேட்டார். இல்லைங்களா, நான் வந்து 1000 முறுக்கு கொடுத்து மாயாண்டி எல்லாம் கடைக்கு கொண்டு போகிறதுக்கு எங்கள் அம்மா கொடுத்து அனுப்பிச்சாங்க, இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இல்லைடா எனக்கு கொடுறான்னு சொல்லிட்டு ஓடியாண்டு 4 நாள் கொடுத்து சார் 5 முறுக்கு அவர் வாங்கி அவர் சாப்பிட்டு போயிட்டாருங்க சார். அந்த அன்னைக்கு திக்குன்னு இதை சொல்லலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டுங்க சார், தப்பு பண்ணிட்டோன்னு ஒரு ஃபீலு. அதோட போயிட்டு மேலே போயிட்டுங்க சார், அந்த மாயாண்டி கடையில் நான் 1000 முறுக்கு வச்சேங்க சார். இதுவரை எப்போதுமே அவர் எண்ணியெல்லாம் வாங்க மாட்டார், எடுத்து நான் தான் அந்த இதில் வைப்பேங்க. அந்த அன்னைக்கு பார்த்துங்க சார் அவர் எண்ணி வாங்கினாருங்க. எண்ணி வாங்கணுன்னே எனக்கு 5 முறுக்கு கம்மி. அப்படியே அந்த முக்கால்வாசி வர்றபோது அழுதுட்டுங்க, அண்ணா 5 முறுக்கு வெளியில் விற்றுட்டேன்னா, எனக்கு ஒருத்தர் வந்து கேட்டார், நான் கொடுத்துட்டேன்னா, தப்பு பண்ணிட்டேன்னா அப்படின்னு. அவர் ரொம்ப தட்டி கொடுத்துங்க, இல்லை தப்பு இல்லை, இனிமேல் அப்படி பண்ணாத அப்படின்னு சொன்னாருங்க சார். அந்த 2 விஷயம் எனக்கு ரொம்ப மனசில் பதிஞ்சிருச்சுங்க சார். அந்த அன்னைக்கு மட்டும் ஏன் கவுண்டிங் பண்ணாருங்கிறது ஒன்று. 2வது அவர் அதை வந்து பெருந்தன்மையாக எனக்கு தட்டி கொடுத்து எனக்கு சொன்னார். அப்போ அந்த அந்த எத்திக்ஸ் வந்துங்க சார் நான் லைஃப் லாங்காக பிஸ்னஸில் நான் ஃபாலோ பண்ணேங்க சார், ஃபாலோ பண்ணேன். அது இந்த இடம் தாங்க சார், இந்த இடத்துல தான் போகலாங்க அப்படி பண்ணேன். இந்த வில்லேஜ்லேருந்து நான் கொண்டு வருவேங்க சார், கோடையில் கொடுத்துருவாங்க. இங்கே பாருங்க சார், மேலே ஸ்கூலுங்க சார், கொஞ்சம் இதுதான் ஸ்கூலுங்க சார். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்க, அதுங்க சார் மேலே இருக்கிற அதுதான் ஸ்கூலுங்க சார். திக் ஃபாரஸ்ட்டுங்க சார், அதில் நடந்து போகணுங்க சார், அப்படியே நடந்து போனேன் சார், அதான் ஸ்கூல். இது வந்து ஏன் தெரியுங்களா சார், ஸ்கூலு இவங்களுக்கெல்லாம் இடம் இல்லாதனால இந்த எஸ்டேட் நிர்வாகம் ஏதாவது ஒரு இடத்த கொடுத்து கட்டிக்கோங்கன்னு சொல்லி கொடுத்ததுதாங்க சார். அந்த காலத்தில் ஸ்கூல் நடத்துறதுக்கு ஒரு சினிமா தியேட்டருக்குள்ளே அதுக்குள்ளால தான் ஸ்கூலு, ஒரு டென்ட் கொட்டாய்க்குள்ளே தான் ஸ்கூல் நடக்குங்க சார்.
இந்த லெஃப்ட்டும் ரைட்டும் ரெண்டுமே ஊரே இல்லைங்க, இதெல்லாம் வெறும் தோட்டங்க சார். அதாவது டீ தோட்டமாக இருக்குங்க. அப்போ அப்படியே இப்போ தான் அந்த ஊர் அப்படியே போயிட்டு இப்போ தான் இதெல்லாம் வந்து இப்போ எனக்கு விரக்தியாக இருக்குங்க சார். முன்னாடி பாருங்க சார், எல்லாம் ரொம்ப இதாக இருக்குங்க. எல்லாமே இப்போ டெவலப் ஆகிருக்குங்க சார். செய்ய கோபால் கொஞ்சம் அப்படியே முன்னாடி போங்க, முன்னாடி போங்க இருங்க. ஒரு 2 நிமிஷம், கொஞ்சம் கோபால். ஆமாம் கோபால், ஒரு சின்ன ரைட் சைடில் திரும்பணுன்னு வந்துடலாம் நீங்கள். நான் கோயிலுக்கு போய் சரி தப்பாக எடுத்துடாதீங்க. இதாங்க சார், இதெல்லாமே வந்து டீ எஸ்டேட்டு. வீடுனா இதுதாங்க சார். அந்த முன்னாடி இந்த ப்ளூ கலர் அடிச்சிருக்கு இல்லைங்களா, அந்த வீடு தான். இதுல இருந்தா ஊரே ஸ்டார்ட் ஆகுங்க சார். இதான் ஸ்டார்ட் ஆகுங்க சார். இப்போ வந்து இவ்வளவு ஆயிருக்குங்க ரைட்ல. இதுதான் ஊருங்க சார். எங்க வீடெல்லாம் இதுக்குள்ள தான் இருக்கு. இப்போ நம்ம போறது வந்து ஒரு பூவா? ஓ, டெய்லியா பூவா? ஃப்ளவர்ஸ் சூரியகாந்தி மாதிரி கலர் கலராக இருக்கும். அழகாக சார். இந்த மரத்துக்கு ஒரு பெரிய வரலாறுங்க சார். எப்படின்னா எங்கள் வீடுங்க சார் இப்போ இந்த ஊரை விட்டு அந்த கடைசியில் இருக்குங்க. இந்த மரத்துக்கு ஒரு சின்ன வயசுலேருந்து இந்த விளையாடுறக்கெல்லாம் இங்கெல்லாம் வருவோங்க சார். அப்போல்லாம் பார்க்குற போதுங்க சார், என்னோடய ஃப்ரெண்டு அண்ணாமலைன்ற ஒருத்தர் இருக்காருங்க. அப்போ அவங்க அண்ணனும் இன்னொரு ஃப்ரெண்டோட அண்ணன் பன்னீர்செல்வம், அவங்க 2 பேருமே இங்கே உட்காந்து தான் படிப்பாங்க சார். அதை நாங்கள் விளையாடுற போது போகிறதும் பார்த்துட்டு இருப்போம். அப்புறம் பிற்காலத்தில் என்னாச்சுங்க சார், எனக்கு வீட்டிலலாம் அவ்வளோ சௌரியம் இல்லை சார். எப்போதும் இந்த அப்போல்லாம் விளக்கு வச்சு தான் படிக்கணுங்க. அப்போ என்ன பண்ணுவோம், படிக்கிறதுக்கு நானும் அண்ணாமலைங்க ஒரு ஃப்ரெண்டும் முழுக்க இங்கே வந்து இந்த மரத்துக்கடியில் தான் சார் உட்காந்து படிப்போம். அதான் ஸ்கூல் விட்டு வந்து அந்த சாட்டர்டே சண்டே எல்லாம் இங்கே உட்காந்து படிப்போம். இப்போ 10th பப்ளிக் வந்து இந்த கோனார் தமிழ் உரைன்னு இருக்குல்ல சார், 1000 கொஸ்டின் பேப்பருக்கு ஆன்சர் அப்படின்ட்டு இருக்குங்க. மக்கப் பண்ணுறது பூராமே இங்கே தான் சார். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் படிக்கணும்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு 10 வேர்டு நம்ம மக்கப் பண்ணலான்டான்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் வேர்டுகளை மக்கப் பண்ணுவோம். அது எல்லாமே இந்த மரத்துக்கடியில் தான் சார். நான் இது என்னோடய படிப்பு பூராமே இந்த மரத்துக்கடியில் தான். அத்தனை சயின்ஸு எல்லாம் இதுக்கு மரத்துக்கடியில் தான் சார் படிச்சிருக்கேன். இதுக்கு இங்கே தான் படிப்பேங்க சார். அவங்க தான் அங்கே வந்தால் தான் எனக்கு ஏறுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுங்க. அது போங்க சார். இந்த மரம் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே ரொம்ப ஃபாரஸ்ட்டாக இருக்குங்க சார். இந்த மரம் தான் ஒரு பயமாக, அந்த ஊருக்கே ஒரு பெரிய ஒரு பயமான ஒரு எனக்கு அது பக்தியான மரம். ஆனால் ஊருக்கு எல்லாமே இது பயமுறுத்துகிற மரம். யாராவது ஊரில் ஏதாவது தப்பு செஞ்சாங்கன்னா அந்த மரத்துக்கடியில் அப்படின்னு சொல்லி இந்த மரத்தை சொல்லி தான் பயமுறுத்துவாங்க. அப்படி ஒரு இதுங்க சார் இந்த மரம். ஆனால் எனக்கு இந்த மரத்தை நான் வந்து ஒரு எப்போதுமே இந்த மரம் எனக்கு ஒரு போதி மரம் மாதிரிங்க சார். படிப்பு மக்கப் பண்ணால் இங்கே தான் ஏறுங்க சார். அந்த மரத்துக்கு நன்றி சொல்லணும் சார். ஏன்னா அந்த மரம் எப்போதும் நினச்சிட்டே இருப்பேங்க சார். இனி அந்த ஃப்ரண்ட்லலாம் ஸ்டாச்சுலாம் இருக்குங்க சார். முன்னாடி அந்த மரத்துக்கு அடியில் ஒரு குழி மாதிரி இருக்குங்க சார். நல்லா இருக்குங்க சார் அந்த படிக்கிறதுக்கு. ஆனால் இப்போ அது எஸ்டேட் ஆகி அதெல்லாம் அலௌடு இல்லைங்க. இப்போ நம்மளே வந்து இது பண்ணி வந்திருக்கோம். அது சார் இதுதான் சார் நான் படித்த ஸ்கூலுங்க. பாருங்கள், இது கீழே இருக்கிறது ஸ்கூல் வியூ மாதிரி இருக்காது. இதுதான் நான் படித்த ஸ்கூலுங்க சார், எலிமெண்ட்ரி ஸ்கூலு. அதாவது நான் வந்து கோயம்புத்தூர்லேயும் இங்கே இந்த தூத்துக்குடி மாறி இருந்தது இல்லைங்களா. கோயம்புத்தூரில் வந்து அங்கே படித்தேன். 4th ஸ்டாண்டர்ட் இந்த ஸ்கூலில் தான் வந்து படித்தேங்க சார். இந்த ஸ்கூலில் படிக்கிற போது தான் ஒரு நிகழ்வு நடந்ததுங்க. நான் அந்த ராஜாராம் சொல்லிட்டு ஒரு மினிஸ்டர் வந்து நான் எனக்கு வேஷம் போட்டு எல்லாம் கொடுத்து பின்னாடி கடைசியில் எங்கள் அம்மா சொல்லி வேண்டான்னு சொல்லி இதான பின்னாடி ஒரு பெரிய ஒரு ஏமாற்றமாகி அது இந்த நிமிஷம் வரை அது பாதிப்பாக இருக்கிற ஒரு பள்ளிக்கூடங்க சார். அங்கே கீழே கல்வெட்டெல்லாம் இருக்குங்க சார். இந்த ராசாராம் தான் வந்து இது முதலியரப்போ பழைய ஸ்கூலுங்க. அந்த டிஎம்கே பீரியடில் ராமசாராம் வந்து அவர் ஒரு பில்டிங் ஓப்பன் பண்ணாருங்க. அப்போ என்ன ஆகும் சார், இந்த ஸ்கூலில் இந்த ராமசாமி வாத்தியார், குண்டு வாத்தியார்னு சொல்லிட்டுலாம் இந்த ஸ்கூலில் அப்படி ஒரு இதுங்க சார். 4th 5th எல்லாம் இங்கே தான் எனக்கு சலீம் எனக்கு நண்பராகிறாரு சார் 4th ஸ்டாண்டர்டில். அப்போ என்ன ஆகும் சார், இந்த 4th ஸ்டாண்டர்டில் ஆகிட்டு இருக்கும்போது என்ன ஒரு கிராஃப்ட் பீரியட்னு ஒன்று இருக்கும். ஒரு வாரத்தில் ஒரு நாள் வைப்பாங்க சார். அது எனக்கு தெரியல, வியாழக்கிழமையா வெள்ளிக்கிழமையான்னு. கிராஃப்ட் பீரியட்னா என்னென்னா, அந்த நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பெல் அடிச்சோன்னா எல்லாம் மேலே வரணும், வந்து இந்த வழியில் இப்படியே வரணுங்க சார். வந்து இந்த மரங்க சார், இந்த மாங்காய் மரம், இது வந்து ஒரு மாமரங்க. அப்புறம் இந்த மரத்தில் வந்து எல்லாம் காய்களாக இருக்கும். இந்த குப்பைகள்லாம் கீழே விழுந்துருக்கும்.
அப்போ இந்த குப்பைகள்லாம் வந்து பொறுக்கணும். இதுதான் கிராஃப்ட் பீரியடுங்க சார். அப்போது என்ன ஆகும், பொறுக்கிட்டு இருக்கிற போதுங்க சலீம் என்ன சொன்னவர், எல்லாம் பொறுக்கிட்டு இருக்கிற போது திடீர்னு சலீம் வந்து கூப்பிட்டாரு. என் டைரியில் தான் எழுதியிருந்தேன், வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சலீம் டே வாடா இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு, சரி சொல்லிவிட்டு என்னடான்னு சொல்லிவிட்டு அப்படியே கூப்பிட்டு போகிற போதுங்க, போகும்போது இதில் கேட்டெல்லாம் இருக்காதுங்க சார். இதில் கேட் இருக்காதுங்க. அப்போல்லாம் அப்படியே இதுக்குள்ளே பூந்துடலாம். அப்படி போனால் இந்த இடத்துல பார்த்தோன்னா எங்கள் அப்பா உட்காந்துருப்பாருங்க. அதுதான் சார் அது எனக்கு ஒரு வேதனை. என்னென்னா அந்த கிராஃப்ட் பீரியடு அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு கஷ்டமான விஷயமாயிரும். ஏன்னா இங்கே விளையாண்டுருக்கிற போது அவர் வந்து பியூர் ஒரு அவருடைய அந்த கோலத்தில் அவர் உட்காந்துருக்கிறது பார்க்குற போது எனக்கு மனநிலைமை பயங்கரமான பாதிக்கும். அதில் வந்து அந்த சளி மட்டும் என்னை விட ரொம்ப அவர் ஃபீல் பண்ணுவாருங்க. வந்து அப்போ அவர் கேட்பார், டே கொடுத்துடலாமா, காசு கேட்குறாரா உங்கள் அப்பா, ₹1 ₹2 1 பைசா அப்போ கேட்குறாரா, கொடுக்கணுமான்னு சொல்லி எங்கிட்ட பர்மிஷன் கேட்பான். எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியாது சார். அப்படி ஒரு வேதனையை கொடுத்த இடம் இது. 1 நாள் 2 நாள் இல்லைங்க. அதாவது எங்கள் அப்பாவோட எனக்கு அந்த வரலாறுலாம் தெரியல. எங்கள் அப்பாவோட இருப்பிடமே இதுதாங்க சார். இது இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட கிடைச்சதை வாங்கி சாப்பிட்டுட்டு இந்த இடத்துலையே இருந்துட்டு இருந்தாருங்க. ஆனால் எங்கள் வீடு பார்த்திங்கன்னா அங்கே இருக்கும் சார், கீழே இருக்குங்க. இதுதான் தூதுர் மட்டங்கிற அந்த கிராமம். அப்போ இதில் தான் அங்கே இருக்குங்க சார். இது வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூலுங்க. அப்புறம் அது பார்த்திங்கன்னா அதுதான் ஹை ஸ்கூலுங்க சார். நாங்கள் இருந்த காலத்தில் தான் மேலே அந்த மலை மேலே தெரியுங்க சார். இதுதான் தூதுர் மட்டங்கிற அந்த ஊருங்க. அங்கேருந்து வரணும் இந்த ஸ்கூலு. எங்கள் அப்பா வருவோம்னு சொன்னீங்க சார். ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்க போதுங்க சார், ஒரு நைட்டு இந்த ஏரியா எல்லாமே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி வீடுகள்லாம் கிடையாது. திடீர்னுங்க ஒரு 10 மணி இருக்கும் சார். என்ன நடந்ததுன்னு தெரியாதுங்க. ஒரு அண்ணன் ஒரு நைட்டு ஒரு 10 மணிக்கு எங்கள் பிரதருங்க ஒரு பந்தம் பற்ற வச்சாருங்க சார். வீடு வந்து எங்கள் வீடு வந்து ரொம்ப கீழே இருக்குங்க. பந்தத்தை பற்ற வச்சுட்டு வாடான்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு வந்தாருங்க சார். அப்போ எனக்கு கரெக்டாக 4-7 அதாங்க சார், ஒரு 7 வயசு 8 வயசு சார் இருக்கும். எங்கடா அண்ணன் இப்படி கூட்டிகிட்டு போகிறாருன்னு சொல்லிட்டுங்க சார், அந்த பந்தத்தை வச்சுட்டு அப்படியே அந்த ஜாமத்தில் அப்படியே அந்த பந்தம் கொழுந்து விட்டு எரியுது. அப்படியே வந்தோங்க சார். வந்து இந்த கோயிலுக்குள்ளே வர்றோங்க சார். வந்து அந்த பந்தத்தை அப்படி காமிக்கிறாரு சார். அப்படியே எங்கள் அப்பா வந்து அப்படியே எல்லாம் உட்காந்துருக்காருங்க சார். அப்போது என்ன நடந்ததுன்னு தெரியல. அப்போ வந்து எங்கள் அண்ணன் வந்து ஒரு குச்சி எடுத்துங்க சார் எங்கள் அப்பாவை, ஏன் இப்படி மானத்தை வாங்குற அப்படின்னு சொல்லிட்டுங்க அடித்தார். அந்த நிகழ்வு தான் எனக்கு அப்போ தான் அப்பா அப்படிங்கிறது தெரியும். ரெண்டாவது இன்னொன்று பாருங்க சார், எனக்கு ஏன் இந்த அப்பா மேலே இப்படி ஒரு இதுன்னு சொன்னால், எனக்கு கம்பைன் என்னோடய ஃப்ரெண்டு சலீம் இருக்கார் இல்லைங்களா, சலீமோட அப்பா வந்து எகெயின்ஸ்ட் அப்படியே ஃபுல் அவர் மேலே ஒரு அக்கறைங்க, அந்த மகன் மேலே அப்படி ஒரு அக்கறை. அவர் வந்து ஒரு நாள் ஸ்கூலில் வந்து மாஸ்டர் என்ன சொல்கிறார், குண்டு வாத்தியான்னு சொல்லிட்டு அவர், நாளைக்கு யாரும் மேட்ச் தப்பாக பண்ணிட்டு வர்றவனுக்கு ஊசி எடுத்து குத்துவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. அது சொன்னோடனே மறுநாள் காலையில் இப்போ தெரியுது அவர் ஒரு பயமுறுத்துறதுக்கு தான் சொல்லியிருக்காருன்னு. ஆனால் நிஜமாகவே அவன் வந்து அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படிங்க. ஆனால் அவங்க அப்பாவுக்கும் தெரியுது இது பயமுறுத்துறதுக்கு தான் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி. ஆனால் அந்த மகனை திருப்திப்படுத்துறதுக்காக அவர் வந்து அந்த பேரண்ட்ஸ் அசோசியேஷன் அவர் டீச்சர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பரிச்சயமானவர். அவர் வேறு ஏதோ வேலைக்கு வந்துட்டு மகனுக்காக வாத்தியார் மிரட்டுறேன்னு வந்து ஒரு நடிச்சாருங்கிறத நான் அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி ஒரு அக்கறை. ஆனால் இப்போ தான் புரியுது அப்படி பண்ணாருன்னு. ஆனால் அப்போ வந்து மகனுக்காக வந்துட்டாருன்னு தெரியுதுங்க. அப்போது நான் என்னோடய அப்பாவை கம்பேர் பண்ணுறேன். அப்போ நம்ம அப்பா வந்து இந்த கிராஃப்ட் பீரியடில் இங்கே வந்து இந்த மரம் பொறுக்கிற போது அதை ஒரு சந்தோஷமாக, அந்த கிராஃப்ட் பீரியடுங்கிறது ஒரு லெசராக இருக்கிற ஒரு பீரியடு, அதில் வந்து நமக்கு இப்படி ஒரு வருத்தம் கொடுத்தாரே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். அப்புறம் 5th படிக்கிற விட்டு வெளியே வருவோம் சார். நினச்சி பாருங்கள் சார், ஒரு 4th ஸ்டாண்டர்ட் என்னை 4 வயசுலேயே சேர்த்திட்டாங்க. ஒரு 7-8 வயசுங்க. அவ்வளவு குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு போகிறக்கும் அவங்க அப்பாலாம் வந்திருப்பாங்க. எனக்கு அப்பாலாம் வர வேண்டாம். நான் அந்த வெளியே வர்ற போதுங்க சார் சாமி கும்பிட்டே வருவேன். வெளியே அந்த திண்ணையில் அப்பா இருக்கக்கூடாது, கீழே தான் சார் ஸ்கூலு. ஒவ்வொரு நாளும் ஸ்கூல் விட்டு வெளியே வர்றபோது அப்பா அங்கே அந்த கம்பிளியை போச்சுட்டு அங்கே நின்றக்கூடாதே அப்படிங்கிற அந்த பயத்திலேயே வருவாங்க. அப்போ எப்போயாவது ஒரு 4 நாளைக்கு ஒரு வாட்டி இருப்பாருங்க. இப்படி ஒரு வேதனையிலேயே அந்த பீரியடு போன காலம். அப்போ தான் அதுக்கு பிற்காலத்துலைங்க சார் இந்த மகாலிங்க கோயில் வந்து, இது மகாலிங்கம் கோயிலுன்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கே இந்த ஒரு கோயில் தாங்க சார். அந்த பூஜையை திங்கட்கிழமை ரொம்ப அபாரமாக நடக்குங்க. அப்போ இந்த மரத்தில் இந்த மாங்காய் எல்லாம் அப்படியே இருந்துகிட்ருக்கும். அப்போ ஒரு பீரியட் எங்கள் அப்பா எல்லாம் போன பின்னாடி மறுபடியும் இந்த கோயிலுக்கும் இந்த மரத்துக்கும் நான் வந்து சாமி அப்படின்னு கும்பிட்டேன்னா இந்த மரம் இந்த கோயில் தான் சார் எனக்கு வரும். நான் வந்து ஆச்சுன்னா அந்த பூஜை ரொம்ப இதாக இருக்கும். வந்து நான் சங்கு ஊதுவேன். சங்கு ஊதிட்டு இங்கே இருந்துட்டு திங்கக்கிழமை இங்கெல்லாம் எப்போதுமே திங்கக்கிழமை ஸ்கூல் லீவுங்க சார். சாட்டர்டே சண்டே தான் ஸ்கூல். இந்த திங்கக்கிழமை இந்த மாதிரி கோயிலை கும்பிட்றதுக்குன்னே இந்த நீலகிரி டிஸ்ட்ரிக்டில், அதே பர்டிகுலராக இந்த ஏரியாவில் திங்கக்கிழமை லீவ் விட்டுருவாங்க. திங்கக்கிழமை ஃபுல் பூஜை இங்கே நடக்குங்க சார். அந்த லிங்கமெல்லாம் ரொம்ப அபாரமாக இருக்குங்க சார்.
சொல்லிட்டுங்க சரி சொல்லி எக்ஸாம் ஒரு மணிக்கு முடிஞ்சது சார். ஒரே ஓட்டமாக ஓடி வந்தேங்க. வந்து வீட்டுக்கு வந்துங்க அந்த புக்கை வச்சுட்டுங்க மறுபடியும் வந்து அந்த 3 மரத்துக்கடியில் போனேங்க சார். அது எதுக்கு போயிட்டுங்க சார் அந்த மரத்துக்கூட பேசினேன். நான் ஏற்கனவே பாருங்கள் இந்த மரங்களோடவே பேசி ஃப்ரெண்ட்ஸுகளை விட மரங்களோட பேசுகிறது தான் அதிகம். அப்போ அந்த மரத்துக்கிட்ட பேசுகிறேன். அப்போ சொன்னேன், ஏய் மரமே, அது நான் நல்லா சொன்னேங்க சார். அதை வந்து எழுத்துல தான் சொல்ல முடியும். நல்லா பேசிட்டு, சரி நீ வந்து வரவே மாட்டேன், நான் இந்த ஊர் பக்கம் எனக்கு பிடிக்கல, நான் இந்த ஊர் அப்பா பேர் இனிஷியல் பிரச்சனை எனக்கு, நான் +2 சரியாகவே எழுதலை, 10th ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்தேன், ஆனால் +2 வந்து நான் சரியாக எழுதலை, ஆனால் நான் இந்த ஊருக்கே போகிறேன், ஆனால் ஒன்று 3 அளவில் வளர்ந்தால் மட்டும்தான் நான் வருவேன் இந்த ஊருக்கு அப்படின்னு சொன்னாங்க சார். இன்றைக்கி வந்து அந்த மரத்தை பார்த்து இப்போ சொல்கிறேன். அப்படி சொல்லிட்டு பேசிட்டு, இனி வர மாட்டேன் இந்த ஊருக்கு, நான் வரவே மாட்டேன், ஏதோ அந்த மரம் வந்து போகாதேன்னு சொன்ன மாதிரியோ, இல்லை நான் வரவே மாட்டேன், நான் அந்த அளவுக்கு இது ஆகுவேன்னு சொல்லிட்டு வந்தால் ஒரு டூரிஸ்ட்டாக வருவேன், இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு நிலைமையில தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேங்க சார். போய் அந்த 3 மரம் தான், அது அவ்வளோ தூரம் அப்படி நம்ம நடந்து அப்படி போக முடியாதுங்க. எங்கள் வீடு வந்து கீழே இருக்குங்க சார். நான் +2 படித்தது இந்த வழியில் தான், இதில் தான் அப்படியே மேலே போகணும் சார். இருக்குங்க சார். அது மேலே ஒரு வில்லேஜ் இருக்குங்க சார், அரையட்டின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் இருக்குங்க சார். நான் வந்து படித்தது பாருங்கள் கீழே எலிமெண்ட்ரி ஸ்கூல் சார். ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் வரை கோயம்புத்தூருங்க, 4th 5th கீழே எலிமெண்ட்ரி ஸ்கூலுங்க, அப்புறம் ஹை ஸ்கூல் அந்த மலை மேலே, அப்புறம் +2 பார்த்திங்கன்னா 2 வருஷம் வந்துங்க சார். எங்கள் வீடு கீழே இருக்குங்க, கீழேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் சார். காலையில் 7 கிலோமீட்டர் நடந்து வரணும். எனக்கு தொந்தி வேறு பயங்கரமாக இருக்குங்க சார். மெல்லமாக போயிட்டு இந்த மலையில் அப்படியே மேலே ஏறி மேலே வரணுங்க சார். இதுக்கிடையில் இன்னொன்று என்னென்னா, நான் இந்த டாய்லெட் போவோம் இல்லைங்களா, 2 பாத்ரூம் போவோம் இல்லைங்களா, அது எப்போதும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்குது, எல்லாருமே அங்கே முன்னாடியே போயிடுவாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா சார், அதுதான் சார் அந்த கீரிபெல்லி தோட்டம்னு சொல்கிறதுங்க சார். அந்த 3 மரம் இருக்கு இல்லைங்களா, அங்கே தான் நான் டாய்லெட் போவேங்க. அதாவது அந்த டாய்லெட் போய் வர்றதுக்குள்ளேங்க சார், ஏதாவது ஒரு இதை பண்ணிடுவேன், ஒரு கதை எழுதிடலாம், இல்லைன்னா எதையாவது ஒரு கவிதை எழுதிடலாம், அந்த மாதிரி ஒரு வேகத்தில் தான் போவேங்க சார். அது இருப்பேன், அப்படி உணர்ந்து தனிமையாக போவேங்க சார். அந்த மரத்துக்கு அடியில் தான் போவேன். எனக்குன்னு அந்த இடத்துல போயிட்டு ஏதோ எதிர்காலம் எல்லாம் எனக்கு தோணுங்க சார். அப்பப்போ என்னென்ன பிரச்சனை, இந்த +2லாம் படிக்கிற போதுங்கன்னா என்ன ஒரு சிக்கல் ஆயிடுச்சுன்னாங்க சார், இது நம்ம எங்கள் அப்பாவோட பேர் இனிஷியல் வந்து அந்த சர்டிஃபிகேட்டில் தப்பாயிடுச்சு. எனக்கு அது அப்புறம் தான் தெரியும், 10th சர்டிஃபிகேட் வாங்கிடுவேன். 10th வந்துங்க சார் நான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்தேன். ஆனால் +2ல் என்ன ஆச்சுன்னு சொன்னால், இந்த அப்பாவோட இனிஷியல், அதுபோல் இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாம் பிரச்சனை ஆகிங்க சார். இனி வந்து மேற்கொண்டு நம்ம இந்த ஊட்டி ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கலாம்ங்கிற எண்ணம் அதை விட்டுட்டேன். சரின்னு சொல்லிவிட்டு, சரி எப்படியோ +2 முடிச்சிடலான்னு சொல்லிட்டுங்க சார், அதை நான் போயிட்டு முடித்தேன். அதாவது ஒரு 1980ங்க சார், மே 19ஆம் தேதி எனக்கு +2 ஃபஸ்ட்டு செட்டுனாங்க. அந்த பப்ளிக் எக்ஸாம் முடியுதுங்க. முடிச்ச உடனே சார் 1 மணிக்கு ஒரே ஓட்டமாக வந்தேன். இந்த மலையில் தாங்க சார் எல்லோரும் ஸ்கூலு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பின்னாடி வர்றாங்க, நான் குடுன்னு ஓடி வந்தேங்க சார். ஓடி வந்து கீழே வந்தால் எங்கள் வீடு அந்த மூலையில் இருக்குங்க. வீட்டில் இருந்து மறுபடியும் புக்கை வச்சுட்டு உடனே இந்த 3 மரத்துக்கிட்ட வந்தேங்க சார். ஒரு கோவம், அந்த மரத்துக்கிட்ட எப்போதும் பேசுவேன், டெய்லி டூர் பண்ணுவேன், அந்த மரத்துக்கிட்ட பேசுவேன். அதே இதில் போனேன். போயிட்டு, நீ நாளையிலேருந்து நான் இன்றைக்கி இருந்து கோயம்புத்தூர் போகிறேன், இனி நான் எப்போதும் இங்கே வரவே மாட்டேன். அப்போ எனக்கு அது சொல்லுதுங்க சார், இல்லை டேய் நீ போகாத, யோசனை பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த மரம் என்கிட்ட சொல்லுது. நான் சொல்கிறேன், இல்லை நான் போகிறேன், நான் வந்து பட்ட கஷ்டம் போதும், நான் வந்து எப்படியோ ஏதோ ஒரு வேலை, நான் சித்தப்பா வீட்டுக்கு போகிறேன், போய் நான் எப்படியோ நான் இருந்துடுவேன், ஆனால் உங்கள்கிட்ட மட்டும் வரவே மாட்டேன், ஆனால் ஜெயிச்சா மட்டும்தான் வருவேன். அந்த ஜெயிப்புங்கிறது எனக்கு என்னங்கிறது எனக்கு தெரியல, அதுக்கு வரையறையெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் அந்த பணத்திலாலையா இல்லை எந்த இதுன்னு தெரியலைங்க, ஆனால் நான் ஜெயிச்சு தான் உங்கள்கிட்ட வருவேன் அப்படின்னு சொன்னேங்க சார். இன்றைக்கி வந்து அந்த மரங்களை பார்க்குறேன். அவ்வளோ தூரம் அது நடந்து போக முடியாதுங்க, இருந்தாலும் அந்த மரங்களை பார்த்துட்டு அதுக்கு ஒரு நன்றி சொல்கிறதுக்கு தான் சார் இந்த 60 வயசில் 2-3 விஷயங்க. இப்போ இந்த இடத்துல உட்கார்ந்து எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த தொந்தரவு, அதனால அவருக்கு மேலே இருந்து எனக்கு கோபம், அதே மாதிரி அந்த மரங்களை நான் வந்து சொல்லிட்டு வந்தேன் பார்த்தீங்களா, இனிமேல் நான் ஒரு நிலைமை வந்து தான் வருவேன்னு, இதெல்லாம் இன்றைக்கி சொல்கிற ஒரு தருணம் கிடைச்சிதுங்கிற போது இந்த 60 வயசில் ரொம்ப சந்தோஷப்படுறேங்க சார், ரொம்ப சந்தோஷப்படுறேங்க சார்.
வெளியில் தான் அப்படியே கூட்டிகிட்டு வருவாருங்க சார். எங்கள் அண்ணன்லாம் கூப்பிட்டு வருவார். அப்படியே நான் அழுதுட்டு வந்துட்டு இருப்பேன். இந்த ஸ்கூல் போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் வரும்போது எனக்கு முதல் நினைவு இந்த வழியில் இதெல்லாம் இப்படி வர்றேங்க சார். வந்தோடனே அண்ணாதோரை செத்துட்டாரு, ஸ்கூல் லீவுன்னு சொன்னாங்க சார். அந்த சந்தோஷத்தில் திருப்பி போகிறேங்க சார், லீவு. அப்போ தான் எனக்கு தோணுது, அண்ணாதுரை அப்படின்னா யார், அவர் லீவ் விடுற அளவுக்கு அவர் யார் அப்படிங்கிற ஒரு சிந்தனை. இந்த நினைவு தான் எனக்கு முதல் நினைவு. அதுக்கு முன்னத்து நினைவுகளே இல்லைங்க சார். இல்லை. இதெல்லாம் இந்த ஊர்லேங்க சார் ஸ்கூலெல்லாம் வந்து ஒரு ஏதோ ஊர் தலைவர் இனாமாக கொடுக்கறதுனாலங்க கொஞ்ச நாளாக இங்கே கொஞ்ச நாளாக அங்கே அந்த மாதிரி இருக்குங்க சார். 6th 7th இந்த பில்டிங்கில் தான் சார் நான் படித்தேன். 6th 7th இந்த பில்டிங்கில் தான் சார் நான் படித்தேன். அப்போ ஒரு அனுபவம் என்ன தெரியுங்களா சார், ஒரு 6th ஸ்டாண்டர்ட் சார், கோட்டையில் எக்ஸாமுங்க. அப்போ தான் இந்த ஹைஸ்கூலுக்கு நான் புதுசாக வந்திருக்கேன். அதில் வந்துட்டுங்க கோட்டையில் எக்ஸாமு. இந்த எக்ஸாம் வந்து இந்த இடத்துல தான் ஒரு டென்ட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. பேப்பர் வாங்கிட்டேன், இப்படி எழுதிட்டுருக்கேன். எங்கள் அப்பா இங்கே உட்காந்துருக்காருங்க சார். அந்த எக்ஸாம் முடிகிற வரை, அதாவது ஓப்பனாக எல்லாருமே பார்க்கலாம், இதுதான் எங்கள் அப்பா அப்படிங்கிறது எல்லாருமே பார்க்கலாம். நான் எக்ஸாம் எழுதிட்டுருக்கேன். எங்கள் அப்பா உட்காந்துட்டு அவர் ஏதோ பண்ணிகிட்ருக்காரு. அந்த ஃபீலிங்கும் எனக்கு. ஆனால் அப்படி இருந்தால் சார் வரையும் அவர் அப்படியே அங்கே உட்காந்துருக்காருன்னு சொல்கிற போது, அவர் தெரிஞ்செல்லாம் உட்காரல. ஆனால் அந்த மனநிலைமை இதை ஃபேஸ் பண்ணுறது என்ன கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இப்போத்து மனநிலைமை அவங்க எல்லாமே ஏற்றுக்குவாங்க. அது பழகியிருக்கும், ஒரு கனத்த மனசோட பார்ப்பாங்க. அப்போ வந்து எல்லாருமே ஒரு எப்படி பார்ப்பாங்க சார். அப்போ அதை ஃபேஸ் பண்ணவே எனக்கு தெரியல. அதில் என்னமோ தெரிஞ்சோ தெரியாமலோ என்னை வந்து கிளாஸ் லீடர் வேறு, ஏன்னா நல்லா படிக்கிற பையன் கிளாஸ் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு லீடராக பண்ணிட்டாங்க. ஆனாலும் அந்த கோட்டையில் எக்ஸாம் எழுதுகிற போது எங்கள் அப்பா இருந்தது, அந்த காட்சி வந்து இருக்குங்க சார், இருக்குது. தேங்க்ஸ் சார். இந்த ஸ்கூல் தான் சார் நான் எலிமெண்ட்ரி ஸ்கூல்னு சொல்கிறது, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு. அதாவது எனக்கு தெரியுது ஒரு 4 வயசுலேயே கொண்டு வந்து இங்கே சேர்த்தேன். அப்போல்லாம் வந்து சர்டிஃபிகேட் இதெல்லாம் பெர்த் சர்டிஃபிகேட்டெல்லாம் இல்லைங்க சார். எங்கள் மாமா தான், நடராஜ் மாமா, அவர் தான் எனக்கு கேர் ஆஃப். ஏன்னா எங்கள் அப்பா எனக்கு இல்லாதனால எங்கள் மாமா தான் கேர் ஆஃப். கூப்பிட்டு வந்து இங்கே தான் பெட்டவாதியான்னு சொல்லிட்டு ஒரு ஹெட் மாஸ்டர். இப்படி காது வச்சா போதுங்க சார். 5 வயசுன்னு சொல்லி என்னோடய டேட் ஆஃப் பர்த்தையே மாற்றி 63 போட்டு இங்கே ஜாயின் பண்ணுங்க சார். பண்ணிவிட்டு என்னோடய சூழல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் இங்கே, மறுபடியும் எங்கள் சித்தப்பா அப்பா ஸ்டடி இல்லாதனால மாமாவோட கேர் ஆஃபா, சித்தப்பா அவங்களுக்கு கேர் ஆஃபாங்கிற மாதிரி ஒரு ஆசலேஷன். அப்போது நான் அங்கே சித்தப்பா அவங்க வீட்டில் கோயம்புத்தூர் போய் படிச்சுட்டு ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் வரை அங்கே படித்தேன். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இங்கே தான் ஜாயின் பண்ணேன். அப்புறம் 2nd 3rd ஸ்டாண்டர்ட் கோயம்புத்தூரில், 4th ஸ்டாண்டர்டில் மறுபடியும் இங்கே வந்து படித்தேங்க சார். படிக்கிற போது ஏதோ அந்த காலத்தில் விட்டு போய் மறுபடியும் வந்து சேர்றோம் இல்லைங்களா, அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும். இருந்தாலும் அதெல்லாம் பிக்கப் பண்ணிவிட்டு நல்லா கோயம்புத்தூர்லேருந்து வந்தவங்கிற ஒரு கிரேடோட இந்த ஸ்கூலில் அப்படி போயிட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் சார் இந்த பக்கத்து பில்டிங் அப்போ இது ஒரே பில்டிங் தான். இந்த ஒரு பில்டிங் வந்து ஓப்பனிங் ஆகிடுச்சுங்க. அந்த ஓப்பனிங்க்கு வந்து ஒரு செரமனி வருதுங்க. அப்போ வந்து ஒரு மினிஸ்ட்ரு ஆசாராம்னு சொல்லிட்டு ஒரு மினிஸ்ட்ரு. இந்த வீடு பார்த்திங்கன்னா ஊர் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம், அங்கெல்லாம் வண்டியெல்லாம் வராதுங்க. அவரே கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து தான் வரணும் வண்டி நிறுத்திட்டு. அவர் வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதம் முன்னாடி ஒரு ரிகர்சல், அவரை வரவேற்கிறதுக்கு ஒரு நாடகம், அந்த மாதிரி நிறைய கலை நிகழ்ச்சியில் எங்கள் இந்த 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு ஒரு குண்டுவாதியார்னு சொல்லிட்டு எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாருங்க. சொல்லி கொடுத்து எனக்கும் சலீமுக்கும் ஒரு கேரக்டர், அதான் வந்து மெயின் கேரக்டருங்க. அதான் வந்து அவர் மினிஸ்டராக வந்து இருந்து, அவர் மினிஸ்டர் முன்னாடி எல்லாமே மினிஸ்டர் முன்னாடி, ஆனால் அது வந்து அவர் மினிஸ்டரை ஒரு இது பண்ணுற மாதிரி ஒரு சீனுங்க. அப்போ நாங்கள் 2 பேருக்கும் அதை கொடுத்து, சலீமுக்கும் எனக்கும் ரிகர்சல் கொடுத்து கிட்டத்தட்ட 1 மாதம் கொடுத்து அப்படியே ஃபுல் தரம் ஆகியாச்சுங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி திடீர்னு எங்கள் அம்மா, அப்பதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, கோயம்புத்தூரா இது தூதுமட்டமாங்கிற ஒரு திடீர்னு எங்கள் அம்மா என்ன நினச்சாங்களோ தெரியல, ஒரு நாள் வந்தாங்க. வழியில் வாத்தியார் பார்த்தார், ராமசாமி வாத்தியார். சார், நம்ம பையன் நடிக்க மாட்டான், அவன் அதில் கோயம்புத்தூர் போகிறோம், நாளைக்கு போய் ஆகணும் சார் அப்படின்னு சொல்லி ஒரு 2 நாள் முன்னாடி சொல்லிட்டாங்க. சொன்னோன்னு அப்போ அந்த வாத்தியார், இந்த ராமசாமி வாத்தியார் இந்த ஊரே தெரியும் சார். என் மேலெல்லாம் அப்படி ஒரு மாணவன்கிற ஒரு இது. அப்போவே அவர் பட்ட பாடு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஏதோ ரொம்ப சிரமப்படுறாரு. என்னை பார்த்துன்னு ரொம்ப அவர் என்னமோ சொல்லவும் முடியாமல் விளங்கவும் முடியாமல் அப்படி ஒரு தத்தளிப்பு இருக்கிறாருங்கிறத நான் அது பிற்காலத்தில் தான் புரிஞ்சுட்டேன் ஏன் அப்படி இருந்தாருன்னு. அப்புறம் 2 நாளில் சார் எனக்கு பதில் வேற ஒரு பையனை செட் பண்ணிங்க. அவர் பேர் மறந்துடுச்சு. செட் பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க சார். அந்த 2 நாள் கழித்து
கரெக்டாக நான் ஊருக்கு கோயம்புத்தூர் போகிறேன்னு எங்கள் அம்மா சொல்லிச்சு இல்லைங்களா, அது திடீர்னு கேன்சல். என்ன வித்தவுட் ரீசன் அதெல்லாம் என்னென்னு கேட்குற வயசுலாம் எனக்கு இல்லை. கோயம்புத்தூர் போகல. மறுபடியும் இங்கே வந்து வாத்தியார்கிட்ட நான் போகிறேன்னு சொன்னோன்னே, அப்போ நான் அந்த நாளத்துலேருந்து இல்லை. ஆனால் அந்த வரவேற்பெல்லாம் வருது இல்லைங்களா, அப்போ வந்து அந்த மினிஸ்டர் வந்து வர்றாரு. நான் இங்கே தான் சார், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த இடத்துல நான் அந்த 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற போதுங்க சார், நான் அந்த அந்த 5th நான் வந்து ஒரு ஸ்கூல் லீடருங்க சார். அந்த வந்து இங்கே தான் ஃப்ளாக் ஏற்றுவாங்க, ஹெட்மாஸ்டர் ஃப்ளாக் ஏற்றுவாங்க. இங்கே தான் பேரட் நடக்கும். பாருங்கள், நினச்சி பாருங்கள் சார், இவ்வளவே தூரம் தான். இதில் தான் பேரடு. இப்போ எனக்கு இமேஜினே பண்ண முடியல. இதில் தான் நின்னமா, இப்படி வந்து இதில் தான் பேரட் பண்ணணுமா, ஃப்ளாக் ஏற்றணுமான்னு இமேஜ் பண்ண முடியல. அப்படி ஒரு ஃபீல் சார். இவர் என்ன 2 நாள் கழித்து அந்த மினிஸ்டர் வந்தார் பார்த்தீங்களா, அது ப்ரோக்ராம் எல்லாம் இருக்கிற போதுங்க, நான் வந்து ஒரு பார்வையாளராக 10ல் 1 அந்த இவங்ககிட்டலாம் நெருங்கவே முடியல, என்னோடய சக ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்டேயோ. ஏன்னா அப்புறம் எனக்கெல்லாம் புரியல, எங்கேயோ மேக்கப் போடுறாங்க. நம்ம ரிஹர்சல் பார்த்தது இதுக்குள்ளைங்க, அப்புறம் எங்கே மேக்கப் போடுறாங்க என்னங்கிறதெல்லாம் அதெல்லாம் ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பாங்க போட்டிருக்கு, எனக்கு தெரியல. திடீர்னு பார்த்தா அந்த சீன் நான் பண்ணுற கேரக்டர் எல்லாம் அந்தந்த மினிஸ்டர் வர்றாரு. வந்தோன்னே எல்லாம் சாயம் விட்டு எல்லாம் ஒவ்வொருத்தரும் வந்து பண்ணுறாங்க. அதை வந்து நான் சக ஸ்டூடெண்ட்டாக ஒரு 10ஓட 11 நின்றுட்டு. அப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸு ஸ்கூலு எல்லாமே போயிருங்க, எல்லாமே பொலிட்டிஷியன் எல்லாம் ஊர் மக்கள் எல்லாம் வந்துருவாங்க இல்லைங்களா, ஊர் மக்களோடு ஒன்றா வந்து பார்த்தேன். அந்த அன்னைக்கு இது ஒரு பெரிய பாதிப்புலையே எனக்கு சொல்ல தெரியல சார். ஆனால் ஒரு ரீசன் வந்து பிற்காலத்தில் நான் வந்து பல மேடைகள் ஏறுறதுக்கெல்லாம், இப்போ நம்ம முத்தையா சார் மாதிரி ஒரு ஏற்பாடு, உங்கள் மாதிரி ஒரு அறிமுகம் எல்லாமே எனக்கு வாய்ப்பு கிடைச்ச போதெல்லாம் கூட ஒரு ஸ்டேஜ் ஃபியர் சார் எனக்கு அது வந்துகிட்டே இருக்கும். அது அதுக்கும் கம்பைனான எனக்கு தெரியாது. ஆனால் இந்த சம்பவம் வந்து என்னைய ஒரு 2 நாள் முறை முடிந்து 2வது நாள் அதே கேரக்டரை நான் பண்ணிருந்தேன், அப்படியே மக்கப் பண்ணி நான் சொல்கிறத அப்படியே அந்த மணிவேலுங்கிற பையனும் சலீமும் பண்ணேன். அந்த மினிஸ்டர் கைதட்ட, அப்புறம் எல்லாம் அவங்க ப்ரைஸ் கொடுக்க, இதெல்லாம் இந்த காட்சியெல்லாம் பார்த்து அப்படியே ஒரு அனாதை மாதிரி. அப்போ யார் கூட எப்படி போன வீடு போய் சேர்ந்த என்னங்கிறதெல்லாம் தெரியல. அந்த பாதிப்பு அப்படியே மனசில் பதிஞ்சிருச்சுங்க சார். பதிஞ்சிட்டு அப்போ இந்த மேடை அந்த மேடை அப்படின்னு சொன்னாலே எனக்கு இது ஞாபகம் வருங்க சார். வந்துட்டு இல்லைன்னா ஒருவேளை நடிச்சிருந்தா நான் அந்தபடியே நடிச்சிருப்பேன். ஏன்னா வாத்தியாரே என்னை மெடல் கொடுக்குற அளவுக்கு குட் வாத்தியார் அவ்வளோ நல்லா சொல்லி கொடுத்தாரு, அவ்வளோ நல்லா நான் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படியே மக்கப்பா. அப்புறம் அதனுடைய பாதிப்பு இந்த நிமிஷம் வரை இருக்குங்க. ஏதோ வந்து இன்றைக்கி வந்து இதெல்லாம் இப்படி பார்க்குற அளவுக்கு ஒரு தகுதி பெற்றிருக்கிறேன்னு ஒரு சந்தோஷமாக இருக்குங்க சார். இன்றைக்கி பாருங்கள், அது இருக்குது பாருங்கள், அதனுடைய அந்த ராஜாரம் வந்து போனது இந்த பில்டிங் ஓப்பனிங் தான் சார். சார் இதுதான் சார் எங்கள் வீடு. இந்த ஊரோட இந்த இதில் தெரியுது இல்லைங்களா, இதுதான் வீடு. இது வந்து சார் ஒரு 6th 7th படிக்கிற போது இது வந்து ஒரு டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டுங்க சார். அந்த 6th 7th படிக்கிற போது இது டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டு. அப்போவே நான் ஒரு ஒர்க் பண்ணுவேங்க சார். ஏன்னா இன்ஸ்டியூட்லேருந்து நைட்டு அந்த டைப்ரைட்டிங் மிஷின் எல்லாம் திருட்டு போச்சுன்னு சொல்லிவிட்டு என்னோடய கண்ட்ரோலில் தான் இருக்குங்க சார். அப்போ இந்த டைப்ரைட்டிங் மிஷின் எல்லாம் தூக்கிட்டு போய் நைட்டு எங்கள் வீட்டில் வச்சுருவேன். அப்புறம் காலையில் கொண்டு வந்து டைப்ரைட்டிங் மிஷினெல்லாம் இங்கே வச்சுருவேன். இது வைக்கிறதுக்காக எனக்கு இப்போ சம்பளம் என்னென்னா டியூஷன் ஃப்ரீங்க சார். அது அப்போவே நான் 6th 7thலேயே டைப்ரைட்டிங் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க சார். பண்ணிவிட்டு நான் அப்புறம் இப்போ +2 முடிச்சு தான் நான் எக்ஸாம் அட்டன் பண்ணேன். ஆனால் 6th 7thலேயே டைப்ரைட்டிங்கே பண்ணிட்டேன். நான் வீட்டுங்க சார். இதாங்க சார் நான் பிறந்து வளர்ந்த வீடுங்க. இந்த இடம் தான் எங்கள் அம்மா. இந்த ஏரியா ஒரு 16 ஊர் இருக்குங்க சார். அத்தனை ஊர்களுக்கும் முறுக்கு வந்து எங்கள் அம்மா தாங்க சார் மெயின். 24 hours சுற்றிகிட்டே இருப்பாங்க சார். எங்களுக்கு சுட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த இடம் ரிலேஷன்ஸ் எல்லாம் வருவாங்க. ரிலேஷன்ஸு ஊருக்காரர் எல்லாருமே வந்து ஃப்ரீயாக சாப்பிடுவாங்க, போவாங்க. அந்த மாதிரி எங்கள் அம்மா சார் இன்னொரு ரொம்ப பியூட்டி, எங்கள் வீட்டில் அடுப்பே கிடையாதுங்க சார். சமையல் அடுப்புங்கிறது கிடையாதுங்க. அந்த வீடு நெருப்பு, அந்த முறுக்கு பெரிய பாத்திரம், விறகு நெருப்பு தாங்க சார். விறகு நெருப்பு எரிஞ்சிட்ருக்கோம். அந்த கந்தல் இருக்குது இல்லைங்களா, அந்த கந்தல்லையே முன்னாடி இழுத்து வச்சு சட்டியை வச்சுருவாங்க சார். வச்சுட்டு சோறெல்லாம் வெந்துடும், குழம்பெல்லாம் அறிவு வந்துடுங்க. அப்படியே எடுத்து கொடுத்துருவாங்க. அரிசி அடுப்புன்னு தனியாக இல்லை. அந்தளவுக்கு 24 எப்போ பார்த்தாலும் காலையில் எழுந்திரிச்சாலும் நைட்டு வரை சுற்றிட்டே இருப்பாங்க சார். நான் எங்கள் பிரதர்ஸு சிஸ்டர்ஸ் எல்லாம் இதெல்லாம் வந்து இஷ்யூ பண்ணிகிட்ருப்பாங்க சார். அப்போவே அந்த பிஸ்னஸுக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு அப்போ வந்தது தாங்க சார். அதை படித்ததும் சார் எனக்கு படிப்பு பாருங்கள், அந்த மலையில் போய் படிப்பேன் அந்த மரத்தில். அப்புறம் 2வது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டென்ட் இருக்குங்க சார். இங்கே ஒரு சின்ன ஒரு
ஒரு செடி ஒன்று இருக்குங்க சார். அந்த செடி நிழல் ஒரு டேலியா செடின்னு சொல்லுவாங்க. அந்த செடி வந்து நல்லா அடர்த்தியாக இருக்குங்க. அதுக்கு ஒரு நிழல் இருக்கும். அந்த நிழலில் தான் உட்காந்து படிப்பேங்க. அங்கே படிப்பேன். இல்லைன்னா அந்த மரத்துக்கு அந்த இங்கேருந்து பார்த்தா அந்த மரம் தெரியுங்க சார். நம்ம காலையில் பார்த்து அந்த மரம் தெரியும். அந்த மரத்துக்கு அங்கே போவேன். அங்கே போய் படிப்பேன். இல்லைன்னா இங்கே படிப்பேன். அப்போ இங்கே படிக்கிற போதும் சார் என்னோடய அப்பாவோட ஒரு நினைவு இங்கே வந்துங்க பக்கத்தில் விஜயகுமார்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு, ஸ்கூல் ஃப்ரெண்டு, ஒரு சம்பவம் ஒரு நாள் நடந்ததுங்க சார். அவங்க அப்பா வந்து முத்தாமேஸ்திரின்னு சொல்லிட்டுங்க, அப்போவே ஒரு சூப்பர்வைசர், ஒரு ஃபேக்ட்ரியில் சூப்பர்வைசர். நான் இங்கே உட்காந்து படிச்சுட்டு இருக்கிற போதுங்க திடீர்னு அவர் வர்றாருங்க. மகனை கூட்டிகிட்டு அவர் வந்தார். வந்துட்டு நான் படிச்சுட்டு இருந்தேன். பின்னாடி தோளில் கை வச்சுட்டு திடீர்னு திரும்பி பார்க்குறேன். அவர் பக்கத்தில் பையன், என்னோடய ஃப்ரெண்டு, கிளாஸ்மேட்டு, அவன் விஜயகுமார் அவங்க அப்பா கூப்பிட்டு ஒரு சனிக்கிழமை காலையில் வர்றாரு. வந்துட்டு, டேய் தம்பி, நீ எப்படிடா படிக்கிற, அந்த மெத்தடை மகனுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுறா. அவர் வந்தது அந்த ஒரு மலை எங்கேருந்து வந்தாருன்னா இங்கேருந்து ஒரு 2 மலை தாண்டிங்க சார். 2 தலைமை வேண்டி அந்த கையில் பிடிச்சிட்டு அந்த பையனை கூட்டிகிட்டே வர்றாரு. அந்த விஜயகுமார் கூப்பிட்டு வர்றாருங்க. வந்து நீ எப்படிடா படிக்கிற, இந்த மெத்தடை இவனுக்கு சொல்லிக் கொடுறா தம்பி, கொஞ்சம் அறிவுரை சொல்லுடா தம்பி அப்படின்னு அவர் சொன்னாருங்க. அந்த டைமில் சார் எனக்கு என்ன பிரச்சனைன்னா, நான் சந்தோஷப்படலைங்க. அதாவது இப்படி இருக்கிறாரே அவங்க அப்பா, எனக்கு உடனே எங்கள் அப்பா ஞாபகம் தான் வருதுங்க சார். எனக்கு அந்த திங்கிங் வந்துருச்சுங்க. ஒரு அப்பாவா எவ்வளோ அக்கறையாக 2 மலை தாண்டி நம்ம விஜயகுமாரை கூப்பிட்டு வந்து நம்மகிட்ட காமிக்கிறாரு. இப்போ நம்ம அப்பா நம்ம படிக்கிறது இவ்வளோ உட்காந்து படித்ததை நம்ம அது யார் கவனிக்கிறா நம்ம அப்படிங்கிற ஒரு ஏக்கம், அது இப்படியே இந்த கோபங்கள் வந்து எங்கள் அப்பா மேலே வந்துகிட்டே இருந்ததுங்க சார். எங்கள் அம்மாவை பொறுத்தளவில் எப்போது வந்து முறுக்கு சுட்டு வச்சுருப்பாங்க. எங்கள் அம்மாவுக்கு ஒரு மந்த்லி டெஸ்ட்டுக்கும் ஒரு பப்ளிக்குக்கும் வித்தியாசமே தெரியாதுங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரே எஃபெக்ட் தான். ஒரு அப்படி ஒரு வாழ்க்கைங்க சார். சார் அந்த கீழே அந்த பெரிய அந்த எல் கிரீன் மாதிரி ஒரு பில்டிங் சார், அந்த பக்கம் தான் வீடு. அந்த ரோடு அப்படியே போகுது பார்த்தீங்களா சார், அந்த ஹில்ஸு அப்படியே ஏறி மேலே அந்த மலை, அதுக்கு அந்த பக்கம் மலை தான் நான் +2 படித்ததுங்க சார். ஒரு 7 கிலோமீட்டர் அப்படியே இப்படி இருக்கும். அந்த உடம்பு வச்சுட்டு இந்த உடம்பை வச்சுட்டு போகணுங்க சார். அப்படியே போகிற போது எல்லோரும் ஓவர்டேக் பண்ணிகிட்டே போயிடுவாங்க. அப்போ நான் மட்டும் தச்சுன்ட்டு போகணுங்க சார். அந்த மலை மேல் மலைக்கு அந்த பக்கம் இருக்குங்க சார். +2 10th வேறு படித்தது இந்த ஸ்கூலுங்க சார். 10th ஒரு 8th 9th 10th ஸ்கூல் அடிக்கடி மாற்றிட்டே இருந்தாங்க சார். இப்போ தான் கவர்மெண்ட்டோட இடத்துல வந்துருக்குங்க. அதுக்கு முன்னாடி வேறு நாங்கள் 7th 8th வரை கீழே படித்தோங்க. அதே ஸ்கூல் தான் ஷிஃப்ட் ஆகி இங்கே வந்திருக்குங்க. நாங்கள் இருந்த காலத்தில் தான் இது வெறும் திக் ஃபாரஸ்ட்டாக இருந்தது. அப்படியே புல்டோசர் விட்டு இது பண்ணியிருக்காங்க சார். அப்போ தான் புல்டோசர் முதல்ல பார்க்குறேன் இந்த ஸ்கூல் ஆகிற போதுங்க. கீழிருந்து எல்லாம் ஷிஃப்ட்டு மெட்டீரியல்ஸ் எல்லாம் கெமிக்கல்ஸு எல்லாம் லேப் சப்ஜெக்ட்டு பெஞ்சு ஸ்டூல் எல்லாமே தூக்கிட்டு வந்தேங்க. லட்டு போக்குவரத்துலாம் நிறைய போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் நான் கொஞ்சம் வெளியில போனா பிஸியான பார்க்க முடியல. அப்புறம் நான் அப்படியே பார்க்கலான்னு செல்வபுரத்துல இருந்தீங்களாமே. ஆமா ஆமா ஆமா. அப்ப நான் போய் செல்வபுரத்துல போய் வீட்டுல இருந்தேன். அப்பதான் கொஞ்சம் நாளைக்கு மேல வெளியே மாறி இருக்கலாம். அவங்க அண்ணி வீடு அங்கதான் செல்வபுரத்துல உங்க மச்சான் நினைக்கிறேன் பிரிண்டிங் பிரஸ் வச்சிருப்பாரு. அவர் எங்களை அடிக்கடி நாங்க ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கல, ஒரு காமெடியாத்துல போயிடலாம். எடுத்துட்டே வாங்க வர முடியும்னா இதுல நம்ம எஸ் ராஜேந்திரன் சொல்லிட்டு இருக்கு. அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன சித்தப்பா பையன், அவங்க எங்க இருக்காருங்க? எப்படி அவர் எப்படி வாழ்க்கையில வழியிலே பாக்குறேன். அப்படி என்ன பண்ண போறோம்? இது அப்படி இல்லை. விவசாயத்துறையில எல்லாத்துலயுமே இவருடைய தொடர்பு எனக்கு அதிகம். அப்புறம்
இப்ப நல்லா இருக்குங்க. நீங்க மட்டும் ஆமா, இல்ல நான் வீட்டுல இருக்கேங்க. வெள்ளை. நம்ம மாமா இருக்கும்போது உங்களை பார்த்தது. வந்திருந்தீங்க. ஆமா ஆமா ஆமா. இங்க போய் நடராஜ் அது எனக்கு தெரியாது. இங்க இல்ல நினைக்கிறேன். அண்ணன் அவங்கெல்லாம் எல்லாம் இங்கதான். ஆமா. எல்லாரும் இருக்காங்க. இங்கதான் இருக்காங்க. பெரியவங்க அவர்தான் இருந்துதான் நடுவுல. ஒரு ஆளு சரி. இப்படி எல்லாரும் ஒன்றா தான் இருக்காங்க. தொழில் தான் விவசாயம். சரி, சரி. தெரிஞ்சோம் நம்மளை விட இவங்களுக்கு விவசாயத்துல ரொம்ப அனுபவம். விவசாயம் தான் செய்வாங்க. அதை விட நம்மளும் விவசாயம் போகும்போது வரும்போது பார்த்துக்கிறது. அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கிறது யார் யாருன்னு. ஆமா, எல்லாரும் சொல்லியிருந்தாப்புல. ஃபோன் பண்ணாரு. சரி சரி. ராமச்சந்திரன் சொல்லிட்டு எல்லாம் ஒரு இவர் நீங்க டிகிரி பண்ணீங்களா? என்ன பண்ணீங்க? பிஏ எக்கனாமிக்ஸ். இப்போ எங்க இதுல முதல் பட்டதாரி நாங்க முடிச்சது இது. சரியா? அது இப்போ பெருமை இருக்குது. அவ்வளவுதான். எங்க செட்லயே யாருமே நான் degree பண்ணல. அண்ணாமலை அண்ணாமலை இங்க எல்லாரும் நல்லா படிச்சேன்னு சொல்றாங்க. ஆனா யாருமே யாரும் degree டிகிரி வாங்கல. அதுதாங்க நாங்க டிகிரி வாங்கல. நான் எவ்வளோ கொடுமையில் படிச்சேன் இந்த காலம் மாட்டோமா மாட்டேன் இங்கே எதையும் பார்த்துக்கிட்டு படிப்புங்கிறது பார்ட் டைமா வேலைங்கிறது முக்கியமாக மாடு பார்க்கறதும் பார்த்து அதுதான் குழப்பம் ரெண்டு சோத்துக்கு வழி இல்லை இல்லை உண்மை ஏதோ கோஆபரேட்டிவ் பேங்க்லயே எழுதி இப்ப மோசம் இல்லைங்க. ராமலிங்க நாங்களாம் ஒன்றா படித்த காலத்துல எப்படி தெரியும். அப்பெல்லாம் ஒரு சிம்பிளா நார்மலா எங்களுக்கு இருக்கிற வருமானத்தை வச்சு எல்லாரும் சந்தோஷமா ஷேர் பண்ணிக்குவோம். நாங்கள் பசங்கள்லாம் சேர்ந்து அப்படியே போயிட்டு இருந்துச்சு. சாப்பாடெல்லாம் கொண்டு போனா எல்லாம் ஒண்ணா உட்காந்து எல்லாம் ஆனா சாப்பாடு. நாங்க படிக்கிற காலத்துல ஒரு டைம் ஒரு பஞ்சம் வந்துச்சு. நாங்க 6th 7th படிக்கிற போது ஒரு பஞ்சம் வந்துச்சு. மக்காச்சோளம் மக்காச்சோளம் அது எப்படி ஒரு பஞ்சம்? அது எப்படி வந்துச்சு? அது வெறும் மக்காச்சோளம் தான். மக்காச்சோளம் மாவு மட்டும் தான். உருளைக்கிழங்கு தான் வந்து நாங்கள் குடும்பம் இப்பெல்லாம் இது இல்லை அது மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம். அது ஒரு நேரம் சாப்பாடாகவே இருந்துச்சு. அப்பெல்லாம் அவ்வளோ பெரிய பஞ்சம் எங்களுக்கு. அப்பவும் படிப்பு விடலை. எல்லாரும் ஒன்றா சேர்ந்தா போவோம் வருவோம். அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருந்துச்சு. அதனால மத்தியானம் நாங்கள் யாருமே சாப்பிட எடுத்துட்டு போவோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே இறங்கி அப்படியே குளக்கம்மா கடைக்கு போவோம். ஏதோ ஒரு கொஞ்சம் ஆரோக்கியம் இதை வாங்கி சாப்பிட்டு வருவோம். அவ்வளோதான் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ராமலிங்கம் எங்களுக்கு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொன்னால் எப்படி கேட்டால் ஒரு நட்புக்கு ஒரு உதாரணம். நல்லா இருப்பா அப்படி நல்ல க்ளோஸாக பேசுறது தனுஷ்கோடி தொடர்பு இல்லைங்க. தொடர்பு இல்லை. அவங்க நல்லா எல்லாருமே ஒரு ஃப்ரெண்டு. ஆமாங்க. தனுஷ்கோடி நடராஜ் அவங்க வந்து அந்த பவானி எஸ்டேட்ல இருந்து வருவாங்க. நான் நம்மளால தேடுவேன். இப்போ அவங்களாம் கீழே இருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம அந்த காலத்துல இவ்வளவு ஏற்றுமே இல்லையா? அதனால நாங்க ரொம்ப பாசமா பழகுவாங்க எல்லாருமே. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா வேற ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது எங்களுக்கு. ஸ்கூல் போகிற ஃப்ரெண்ட்ஸ் தானே. அதேபோல் யாருக்கும் எந்த விதமான கெட்ட பழக்க வழக்கங்கள் எல்லாம் கிடையாது. ஏன்னா ஒரே மாதிரி இருந்தாங்க. ஒரே லெவலில் ஒரே மாதிரி இருந்தோம். அதனால எங்களுக்கு அதோட ரொம்ப க்ளோஸாக இருக்கும். நல்லா இருந்துச்சு. அதேபோல் ராமலிங்கம் கடை வச்சு முறுக்கு விற்கிறது அந்த மாதிரி கடைக்கு எல்லாம் போவோம். அப்படி அப்பப்போ நாங்களே ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிறதுக்காக போவோம் கூட. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இவங்களுக்கெல்லாம் வெக்கப்பட்டுட்டாங்க சார். நான் அந்த கொடை எடுத்துக்கிறேன். அது மெயினாக இந்த தனலட்சுமி ராஜேஷுக்கெல்லாம் வெக்கப்பட்டு இருந்தேன் சார். வெக்கப்பட்டு இன்னைக்கு வந்து அவங்களோட உட்காந்து பேசுறேன். எனக்கு பெரிய சந்தோஷம். அப்படி வெக்கப்பட்டவங்க ஏன்டா அப்படி பண்ணுவேன் ஒரு இயற்கை என்னன்னா எல்லாருக்கும் உள்ளது தானே. க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கம்மியான ஒரு தொழில் செய்யும்போது கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். கூட தூக்குறது பெருசு இல்லை. ஆனால் அது வியாபாரங்கிறது அந்த காலத்தில் ஒரு ரீதியானது. அதை அவர் செஞ்சார், நல்லாவே செஞ்சார். அதோடைய இதுதான் இன்னைக்கு பலன் இருக்காங்க. நம்ம என்ன நினைக்கிறோன்னா இப்போ எல்லாருடைய மனநிலையும் அதுதானே. நமக்கு மேலே கொஞ்சம் உயரம் இருக்கும்போது நம்ம என்ன நினைப்போம், அவங்களுக்கு மேலே இப்படி போனால் இப்படி இருக்கும், ஒரு தாழ் மண் பண்ண வரும். அது இயற்கை தான். ஆனால் அதுலேருந்தெல்லாம் வெளியே வந்தனால தான் இன்னைக்கு உயர முடியுது. அதே தாழ் மண்ணிலேருந்து நம்ம மேலே வர முடியாது. அதுதான் அந்த மெயினாக ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆகிடும் சார். வெக்கப்படுறேன் அதை கூட தூக்கிட்டு வரக்குன்னா இவங்கெல்லாம் தான் சார். அதில் இவங்க ராஜேஸ்வரி இவங்களெல்லாம் பார்த்தேன். இப்போ இன்னைக்கு அதை சொல்றதுல எனக்கு சந்தோஷமா இருக்கு. அதே போல முறுக்கு வைப்போம் அப்படி சந்தையில். ஃபர்ஸ்ட் ஒரு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியாது. பட் நான் ஞாயிற்றுக்கிழமை போவேன். ஏன்னா சர்ச்சுக்கு போயிட்டு சந்தைக்கு போவேன். அப்போ முதல்ல என்ன சொல்லுவாருன்னா, ராஜேந்திரன் நீ முதல்ல வாங்கினா தான் எனக்கு நல்ல வியாபாரம் இருக்கு. ஞாபகம் இருக்கேன் எனக்கு. சரி. அதேக்காகவே வாரம் போவேன். போய் முதல்ல வாங்குவேன். சொல்லுவாப்புல அது ஒரு பழக்கமாக இருந்துச்சு. இந்த மாதிரி நீ வாங்கினீங்கன்னா நல்ல நீங்களாம் நல்லா விற்கிறது அப்படி வந்து ஞாயிற்றுக்கிழமை நாளாக போவேன். நான் அப்போ தான் போகும்போது தான் சந்தையில் உட்காந்துருப்பார் அப்படி வித்துட்டு. அந்த மாதிரி அந்த ஒரு வியாபாரத்தில் ஒரு ஈடுபாடோட எப்படியெல்லாம் விற்று மேலே போகலாங்க. அதுக்காக கூப்பிட்டு அப்படின்னு
நானும் போவேன், ஞாயிற்றுக்கிழமை போய் நம்ம ஃப்ரெண்டுக்காக சரி அப்படி வாங்கிட்டு வந்து 10 ரூபா 10 ரூபாய் 5 பைசா கொடுத்து வாங்கிட்டு வந்துருவோம். அப்போல்லாம் எங்கள் காசு 2 பைசா 5 பைசா தான் அப்படி கொடுத்து வாங்கிட்டு வருவோம். போண்டா வந்து 4 நாக்கு 8க்கு சார், 25 பைசாவுக்கு 8 முறுக்கு, 4 நாக்கு 8ன்னு. ஸோ இப்போவும் அந்த மார்க்கெட்டில் வேற எதுவும் பார்க்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு சார். நான் இப்போ போண்டா 4 நாக்கு 8 முறுக்கு 4 நாக்கு 8 இவர் உட்காந்து சந்தை வித்த இடமெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நீ அந்த ஸ்டேட் அது போற வழியில எஸ்டேட்டுக்குள்ள விடலைங்க சார். விட்டா நம்ம உட்கார்ந்த இடம் வெளியில இருக்கு. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நமக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கி வச்சிருப்பாங்க சார். எப்பவுமே ரெகுலரா உட்காந்துருப்போம் அப்படி. அதே போல அவங்க அம்மாவும் அப்படி. இதெல்லாமே இந்த 10th பிள்ளைங்களே சார். அதாவது எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்னு சொன்னீங்கன்னா 6வதுலேருந்து 10வது வரைக்கும் தான் க்ளோஸாக இருந்தது ஒருத்தருக்கு ஒருத்தர். அப்புறம் நாங்கள் எல்லாம் அவங்க இதுக்கே பிரிஞ்சு போயிட்டோம். எங்களுக்கு அந்த அப்போ இருந்த ரொம்ப க்ளோஸு, அதனால் அடிக்கடி நாங்கள் பேசிக்குவோம். எங்கள் வீட்டுக்காரர் நாங்கள் எல்லாம் ஒரே கிளாஸ், அதனால் அந்த இது டச்சு விடல. அவ்வளோ க்ளோஸாக இருந்தோம். 6th-லேருந்து 10th வரைக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புன்னா ஒரு 10 பேர் பக்கம் இருக்கிறோம். எல்லாம் ஒரு குரூப்பு. கிண்டல் அடிக்க, அப்புறம் எது கொண்டு போனால் அதை ஷேர் பண்ணி சாப்பிட்றது. பேக்கில் இருந்தால் நாங்களே எடுத்து சாப்பிட்ருவோம். அவங்கக்கிட்ட இருந்தால் ராமலிங்க, தனுஷ்கோடி, நடராஜ் இவங்கெல்லாம் வச்சுருப்பாங்க. சாப்பாடு கொண்டு வந்தாலும் நாங்கள் பிள்ளைங்கள்லாம் எடுத்து நாங்களே ஷேர் பண்ணிக்குவோம். எங்கள் சாப்பாடும் எடுத்து அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. ரொம்ப க்ளோஸாக இருந்தால் அதனால் அது மறக்க முடிகிறதில்ல. நல்லா படிப்பாப்புல, எங்களையும் கிண்டல் அடிப்பாப்புல. அப்புறம் ஆமாம், அப்போல்லாம் கொஞ்சம் நல்லா. ஆமாம், அதெல்லாம் தெரியும். நாங்கள் எஸ்டேட்டில் இருந்தோம், அவங்க இங்கே இருந்தாங்க. நாங்கள் சின்னதுலேருந்து அவங்க அம்மாங்க முறுக்கு சுட்டு அது கொண்டு வந்து எஸ்டேட்டில் விற்று கோட்டைக்கல், தைமலை அங்கெல்லாம் கொண்டு போவாங்க. அதெல்லாம் அந்த காலத்தில் எல்லாம் நல்லா தெரியும். அவங்க ஃபேமிலி எல்லாருமே தெரியும். அப்போ ஞாபகத்துக்கு அவ்வளோ செய்யல. அப்போ அன்பாக பேசுவாப்புல, ஏதாவது எங்களுக்கு தெரியாட்ட கூட அது சொல்லி கொடுப்பாப்புல. எல்லாம் எங்களுக்கு இப்போ பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். சரி, சின்ன வயசுல வெளியே போயிட்டேன். நான் ஆர்மிக்கு போயிட்டேன். அப்புறம் கொஞ்ச நாளாக ட்ரைனிங் பீரியட்லாம் இவரோட கம்யூனிகேஷன் இல்லை. எப்படியும் அட்ரஸ் எல்லாம் பிடிச்சி அப்படின்னா லெட்டர் போட ஆரம்பித்தேன். அது ரொம்ப நாளாக இருந்துச்சு பழக்க வழக்கங்கள். அப்புறம் எனக்கு கொஞ்சம் பிஸி, அவர் தொழிலில் பிஸி, அப்படியே போயிடுச்சு. அப்புறம் திரும்ப இப்போ வந்து புதுசாக அதான் சொன்ன மாதிரி 40 வருஷம் 45 வருஷம் ஆகிப்போச்சு எங்களுடைய வாழ்க்கையில். பரவாயில்ல, அதனால் இப்போ ரொம்ப சந்தோஷமான விஷயம். நல்ல முடியிருக்கீங்க, நல்லா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு எங்களுக்கு சந்தோஷங்கிறது உயரத்தை தொட்டுட்டோங்கிறது அவங்களுக்கு சொல்றேன். ஒரு வசதியிலையோ ஒரு பணத்திலேயோ அந்த உயரத்தை தொட்ட நிறைவு இல்லை, அது இல்லை. இந்த அளவுக்கு நம்ம நினைச்சு பார்க்குற அளவுக்கு ரொம்ப என்னோட லைஃப்பில் ஒரு முக்கியமான ஜங்ஷன் சார் இது. எப்படின்னா நான் வந்து லைஃப்பில் எவ்வளோ கண்ட்ரி, எவ்வளோ ஸ்டேட்ஸு, ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளோ போயிருந்தாலும் ஜங்ஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும்போதுங்க சார், இந்த ஜங்ஷன் தான் என்னை ரொம்ப பாதிக்கும் சார். எப்படின்னா ஸ்கூலு இப்போ காமிச்சலைங்க சார், ஹைஸ்கூல்லேருந்து இங்கே வரணுங்க சார். 4 மணிக்கு ஸ்கூலு பெல் அடிப்பாங்க. ஸ்கூல் ஓவர் ஆனோடனே வந்து இந்த ஃப்ரைடேயில் வந்து இங்கே மார்க்கெட் இப்படி ரைட்டில் போனால் மார்க்கெட்டுங்க சார். அப்படி இப்படியே வந்துட்டு வந்து எங்கள் வீடு வந்து பார்த்திங்கன்னா இப்படி போனால் இப்படி வீடுங்க சார். இது லெஃப்ட்டில், இதில் போனால் ரைட்டில் போனால் அது கிரைக்மோர் எஸ்டேட்னு சொல்லிட்டு ஒரு எஸ்டேட்டுங்க. அப்போ வீட்டில் வந்து அம்மா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கூடையில் முறுக்கெல்லாம் சுட்டு வச்சுருப்பாங்க, எனக்கு ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்புறம் அதை எடுத்துட்டுங்க நான் அந்த 4 மணிக்கு ஸ்கூல் பெல் அடிச்சு சொன்னேன். ஸ்கூல் கிளாஸ் லீடர் வேறு, ஆனால் எப்படி என்ன ஸ்பீடில் வருவேன்னு தெரியாதுங்க. நேராக வந்து ஓவரை வந்து இங்கே வீடு வந்து லெஃப்ட்டில் போய் வீட்டில் சாவி வச்சுருப்பாங்க. டக்குன்னு எடுத்து அந்த கூடை எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் வந்துடுவேன். இந்த வர்றதுக்குள்ளே இந்த ஸ்கூல்லேருந்து வர்றாங்க இல்லைங்க ஸ்டூடெண்ட்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க இந்த இடத்த கிராஸ் பண்ணுறக்குள்ளே நான் இந்த இடத்த ரீச் பண்ணிடுவேங்க சார். ஏன்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ணாலும் அவங்க வந்து கிராஸ் பண்ணி இப்படி போயிடுவாங்க. அப்புறம் நான் ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறது வந்து ஒரு பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸாக நான் ஃபீல் பண்ணேன் சார். ஃப்யூச்சரில் வந்து இது இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அது வந்து அது வெக்கப்பட்டேன், ஏன்னு தெரியல. ஒரு கான்ட்ராவர்சி இன்னொரு சப்ஜெக்ட் இருக்குங்க. வாங்க சார், வாங்க சார்.
டெய்லியும் ஈவினிங் வருவோங்க சார். ஈவினிங் வந்துட்டு அம்மா முறுக்கு கூட கொடுத்துருப்பாங்க. இதை சுற்று வட்டாரக்கெல்லாம் இதுதான் மார்க்கெட்டு. இப்போ இந்த ஸ்ட்ரீட் பார்த்திங்கன்னா இதுலேருந்து அந்த லாஸ்ட் வரை அப்படியே ஃபுல்லாக கடை தான். அப்போ அம்மா தான் முறுக்கு சுடும்போது என்ன பண்ணுவோம், ஈவினிங் வந்துட்டுங்க இது எல்லா கடையும் இங்கே பாருங்க சார், இந்த எடுத்து இந்த இப்படி ஜாடியில் இருக்கும் முறுக்கு இருக்கும், எடுத்து இந்த துணி எடுத்து எல்லாத்தையும் தொடச்சிருக்கும். எல்லாம் தொடச்சிட்டு வச்சுட்டு அப்புறம் புது முறுக்கு கூடையில் கொண்டு வந்துருப்போங்க. இதை வந்து அந்த பழைய முறுக்கு கொஞ்சம் இருக்கும், அதை எடுத்து வெளியே போட்டு இந்த புது முறுக்குலெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போவோங்க சார். ஒரு 7-8 மணிக்கு வருவேன். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு டைட்டில், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டைட்டில் கொடுத்துருப்பாங்க. இந்த கடையில் எனக்கு தெரியும் என்னை முதலாளி அப்படின்னு கூப்பிடுவாங்க ஒரு 6th 7th. அப்புறம் இந்த ஸ்ட்ரீட்லேயே இன்னொரு கடை இருக்கும் சார். அவர் அப்போ தான் ஊருக்கு புதுசாக வந்திருக்காரு. அவர் வந்து என் பேர் ராமலிங்கம். அவர் வந்து பின்னால் என்ன பண்ணிட்டார், மகாலிங்கன்னு கூப்பிட்டு பழகிட்டாருங்க. மகாலிங்கன்னு கூப்பிட்டு பழகி கடைசியில் அதை டைவர்ட் ஆகி ஏபிடின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாருங்க. அப்போது இது ஏபிடின்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு நான் திங்க் பண்ண ஆரம்பித்தேன். பண்ணிவிட்டு அப்புறம் தான் அவருடைய வரலாறுலாம் நான் படிக்க ஆரம்பித்தேன் சார். படிக்க ஆரம்பித்த போது இந்த சப்ஜெக்ட்டுக்கும் அவர் என்னை ஏபிடின்னு கூப்பிட்டதுக்கும் அது என் மனசில் ஓடிட்டே இருந்தது. அப்போது 2000 ஒரு கன்சர்ன் ஒன்று ஆரம்பித்தேங்க சார். அப்போ இந்த பொள்ளாச்சி மகாலிங்கத்தை பற்றி அந்த டைட்டில் எப்போதும் நான் படிச்சுட்டே இருப்பேன். 2000 தைரியமாக ஆரம்பித்து பி ராமலிங்கம் அண்ட் கம்பெனி, அதாவது பொள்ளாச்சி என் மகாலிங்கம் அண்ட் கம்பெனி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து பி ராமலிங்கம் அண்ட் கம்பெனின்னு சொல்லிட்டு 2000 ஒரு கன்சர்ன் ஸ்டார்ட் பண்ணேன். அது 2012 வரை ஜூட் பேக்ஸு ஸ்டேட் லெவலில் நம்பர் 1 நான் பண்ணேங்க சார். கல்கட்டாவில் டைரக்ட் பர்ச்சேஸ் பண்ணேன். 2011 வரை 12 வரை ரொம்ப நல்லா பண்ணேங்க சார். அந்த பி ராமலிங்கம் அண்ட் கம்பெனி அப்படின்னு பேர் வைக்கிறதுக்கு ஒரு உறுதுணையாக இருந்தது இங்கே சம்பவம் தான் சார். இங்கே ஒரு சிலர் என்னை முதலாளின்னு கூப்பிட்டது, ஏபிடின்னு கூப்பிட்டது, அதெல்லாம் என்னை எக்ஸப்ட் பண்ணிச்சுங்க சார். நான் பார்த்தேன் வந்தது, உங்களை பார்த்து வந்தது. அப்புறம் ஏதாவது அந்த சுட்டு இந்த கடையிலேயே எடுத்துக்கலாம், எடுத்துக்கலாம். சரி 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 சரி. ஓஹோ, நானே அந்த ராஜேந்திரன் வீட்டுக்கு போறேன், போயிட்டு வரும்போது உங்களை பார்த்து போறேன். சரி 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 சரி. நம்ம சேர்ந்து சாப்பிடலாம்னு நினைச்சேன் நான். ஆமா, நீங்க அங்க ராஜேந்திரன் வீட்டுல அங்கே எங்கேயாவது இடம் இருந்து நம்ம சேர்ந்து சாப்பிடலாம்னு நினைச்சேன். நீங்க உங்களோட ஃபோன் நம்பர், நீங்க வர்றீங்களா? எப்போ வர்றீங்க? இப்போ அங்கே வருவீங்களா? இப்போ ஒரு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் கழிச்சு கடை சாட்டி. ஆமாங்க, என்னோட நண்பர் ஆமாங்க. நல்லா இருக்காங்க, வந்திருக்காங்க அவங்க வீட்டில். சரிங்க, கண்டிப்பாக. பொண்ணு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேங்க. நல்லா இருக்கு. நான் சின்ன